காஸ்மோ 7 ஜிபு கிளாஸுக்கு உங்கள் எல்லாரையும் நான் மனமார வரவேற்கிறேன். ஜிபு அப்படின்னு சொன்னாலே ஏஞ்சலிக் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தேவதைகளினுடைய உலகத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மொழி. தேவதைகளே முன் வந்து மானுடர்களுக்காக அவர்களினுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக கொடுத்த ஒரு நன்கொடை. இந்த ஜிபு வந்து நம்மளை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணும். நம்மளுடைய ஒரு வேறு வேர்ஷனை கொண்டு வந்து மேலே எழுப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். பொதுவாகவே இந்த ஜிபு அப்படின்னு எடுத்தோன்னாக்க சிம்பிள்ஸ் வச்சு தான் இந்த ஜிபு அப்படின்ற லாங்குவேஜ் இயங்குது. சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு புதிதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ உலகத்தில் முதல்ல வந்து மொழி அப்படின்னு வந்து உருவானது வந்து பிக்டோரியலாக தான் உருவாச்சு. குகைகளில் எத்தனையோ படங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆனது தான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ். அதை நம்ம சிம்பிள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மொழி வந்து ஆரம்பமே ஆச்சு. ஸோ அந்த வகையில் சிம்பாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆற்றல்களை, அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை வந்து ஒன்று சேர்த்து குவித்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள் கொண்ட ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன இன்டென்ஷன் பண்ணுறோமோ அந்த இன்டென்ஷனை வந்து எனர்ஜி ஃபார்மேட்டில் ஒரு பேட்டர்னாக க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவையான ஒரு எனர்ஜி பேட்டர்னை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மூலமாக பண்ணி நம்மளுடைய விஷயம் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் தேவதைகளே கொடுத்த ஏஞ்சலிக் சிம்பிள்ஸ் தான் இந்த ஜிபு சிம்பிள்ஸ். இந்த ஜிபு சிம்பிள்ஸ் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸை தன்னகத்தே வச்சுருக்கு. ஸோ ஏஞ்சலிக் சிம்பிள்ஸ் கேரி த டிவைன் கனெக்ஷன்ஸ். ஸோ தேவதைகளே முன்வந்து கொடுத்ததுனாலேயே ஒரு தெய்வீக ஆற்றல், தெய்வீக தன்மை நிரம்பி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் தான் ஜிபு சிம்பிள்ஸ். ஸோ நம்மளை வந்து ஏஞ்சலிக் ரிலைமோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு ஆதிகால ஏஞ்சலிக் ஹீலிங் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறியீடுகளின் வாயிலாக ஒரு குணமளிக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிகால தேவதைகளினுடைய மொழி தான் ஜிபு, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ நமக்கு தேவையான ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த ஜிபுவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எலிவேட் பண்ணுறதுக்கு ஜிபு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக நம்மளை வந்து மேலே மேலே கொண்டு போகிறதுக்கும், தேவதைகளோட ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிறதுக்கும், நமக்கு தேவையான விடைகளை வந்து ஏஞ்சலிக் ரிலையன்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து குறைப்பதற்கும், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும், இப்படி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம ஜிபு குறியீடுகளை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஜிபு குறியீடுகளை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தது தேவதைகள். ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த உலகளவில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு நபரின் மூலியமாகத்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து தேவதைகள் வந்து சில சிக்னல்ஸ் கொடுத்தா அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் இன்றைக்கி இந்த உலகத்தில் மக்கள் இருப்பாங்க? நிச்சயமாக கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. சாதாரணமாக மனிதர்கள் உருவாக்கக்கூடிய செயற்கையான சூழ்நிலைகளையே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸோடு நம்ம இருக்கோம்.
அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை நமக்கு எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? ஸோ எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, இவங்களால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து கிரகிச்சு சொல்ல முடியும். இவர்களை தான் அந்த தேவதைகள் சேனல்ஸாக பயன்படுத்தி தங்களுடைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டெபி ஜுல்ஸ்ட்ரா அல்ஸ்டட் அப்படின்ற ஒரு அம்மை, அந்த பெண்மணி மூலியமாக இந்த ஜிபு அப்படின்ற லாங்குவேஜ் வந்து உலகத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டது தேவதைகளாலேயே. அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் ஏஞ்சல் ஜெஃப்ரின். ஸோ ஜெஃப்ரின் என்ற தேவதை இவர்கள் மூலியமாக இந்த குறியீடுகளை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெபி அப்படின்ற அம்மையாரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, 25 வருடங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஊழியர். ஸோ அவங்களுடைய 25 வயசுலேருந்தே பல க்ரியேட்டிவ் ஓரியன்ட் கலைகள், ஆர்ட்ஸை வந்து கற்றுக்கிட்டாங்க. லைக் ஸ்டெயின்டு கிளாஸில் வந்து வரைகிறது, கேலிகிராஃபி, அப்புறம் வந்து ட்ராயிங்கு, பெயிண்டிங்கு, இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்டிக் விஷயங்கள், பல விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. 1998 கார்ப்பரேட் உலகம் இவங்களை வந்து வேண்டான்னு சொல்லி இவங்களை அன்எம்ப்ளாய் பண்ணும் பொழுது ஒரு பெரிய அடியாக அவங்க வாழ்க்கையில் அது இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய வந்து உடல் பலகீனம், ஸோ உடல் சோர்வு, நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. வேலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எம்டியாக, ரொம்ப சோகமாக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் வெவ்வேறு விஷயங்களை இருந்தாலும் அவங்க வந்து ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு ஒரு பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக குரூப், ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது ஒரு நபரின் மூலியமாக. ஸோ அங்கே வந்து பல விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து அவங்கள வந்து தயார்படுத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்க கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுட்ருக்கும்போது பெண்டுலம் டவுசிங், இந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க லேர்ன் பண்ணது பெண்டுலம் தான். இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இவங்களோட சக தோழிகளாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எலிவேட் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுடைய ஆன்மாவை உணரக்கூடிய தன்மைகள் வந்து கிடைக்குது. நிறைய இன்ட்யூட்டிவாக மாறுறாங்க. இதெல்லாம் பார்த்து என்னடா இது நம்மளை சுற்றி எல்லாருக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, நமக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு விடையே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண்மணியாகத்தான் இந்த டெபி அவர்கள் இருந்தாங்க. இப்படி இருந்தவங்க உடல்நல குறைபாடுகள்லாம் சிலது இருந்ததுனால லாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கிட்ட வந்து ரெய்கி ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. நிறைய எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்க மூலியமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஒரு செஷன், ஒரு டைமில் அவங்க வந்து கலர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஷேப்ஸ் பார்க்குறாங்க, அதை அப்படியே நகர்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து கண்களை மூடி அந்த எனர்ஜியை வாங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே லாரா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு தொடர்கதையாகவே நடக்கவே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸாகவே இப்படியே மாறி மாறி வருது அப்படின்றத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒன் ஃபைன் டே அவங்க முன்னாடி ஒரு அழகான ஒரு தேவதை வந்து வராங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கிரேக்க நாட்டு தெய்வம், பெண் தெய்வம் மாதிரி இருக்குது. பெண் அப்படின்னு சொல்ல முடியல, ஆண் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அவங்களுடைய அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஃபெமினைனாக இருக்குது. ஸோ அதனால் பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு உருவம் ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த உருவம் வந்து டெபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியர் டெபி, நீ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஏஞ்சலிக் ஹீலிங் லாங்குவேஜ். அதற்கு பெயர் ஜிபு.
உன்னையே நாங்கள் மெசஞ்சராக இன்வைட் பண்ணுறோம். இந்த உலக மக்களுக்கு இதை கொண்டு போய் சேரு. அதே மாதிரி இந்த குறியீடுகளை வெள்ளி உலோகத்தால் செய்த ஜுவல்லரி நகைகளில் இதை செய்து மக்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உன்னுடைய இனிஷியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் நிற்குது. ஸோ இதை டெபி லாராட்ட பதிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, தனக்கு பக்கத்தில் தான் கிட்ட பேசுகிறது ஒரு தேவதையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து நடந்த தொடர் சம்பவங்களின் வாயிலாக அவங்க விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் என்ன சொல்ல வருது, ஒவ்வொரு சிம்பிள்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில்டான ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு பெண்டுலம் டவுசிங்கும் ரொம்ப அக்யூரேட்டாக வர ஆரம்பிக்குது. இப்படி தான் ஜிபு அப்படின்ற ஒரு அழகான லாங்குவேஜ் இந்த மனித குலத்துக்கு கிடச்சிருக்கு.